Hello all, welcome to TNPSC General Studies. Previous video la pathina 10th standard la unit 4 வந்து part 1 பார்த்தோம். Non renewable resources வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்த்தோம். இப்போ வந்து renewable resources ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து part 2 வீடியோ, previous வீடியோ பாத்தீங்கன்னா part 1 வீடியோ. இப்போ பாருங்க non renewable resources வந்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து renewable resourcesல வந்து hydro power வந்து இருக்கு. பவர் வந்து வாட்டர் மூலமாக ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். ஹைட்ரோ பவர் அப்படின்றது வந்து எனர்ஜி ஹார்னெஸ்ட் ஃப்ரம் ரன்னிங் வாட்டர், ஓடுற தண்ணியிலேருந்து எடுக்கக்கூடிய ஹைட்ரோ பவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை சொல்கிறாங்க. ஹைட்ரோ பவர் வந்து கன்சிடர்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்கனாமிக்காக இருக்கும், அதே மாதிரி நான் பொல்யூட்டிங்காக இருக்குது. இந்த 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 ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒன்றாகவும் பொல்யூட் பண்ணலை எதையும் அப்படின்றது வந்து ஹைட்ரோ பவரை சொல்லலாம். இது வந்து குளோபல் எலக்ட்ரிசிட்டிலேருந்து 7% வந்து ஹைட்ரோ பவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. காஸ்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து ரிலேட்டிவ்லி லோவாக தான் இருக்கும். அதே வந்து மேக்கிங் இட் காம்படிட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜியாக இருக்குது. இது வந்து ஃப்ளெக்சிபிள் மோடாக இருக்கும் பவர் ஜென்ரேஷனுக்கு. அதே மாதிரி குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை சில சமயம் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமான வரத்து வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து டர்பைன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நிறைய பவர் கொடுக்கும். இது தண்ணி கம்மியாக ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக போகும். அதுதான் இது தன்னைத்தானே ஆல்ட்ரு பண்ணிக்க முடியும் இதால். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் வந்து இந்தியாவில் எங்கே வச்சாங்கன்னு பார்க்கும்போது டார்ஜிலிங்கில் 1897. நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் வந்து ஃபரிதாபாத்தில் இருக்குது. எங்கன்னா இந்தியாவில். சோலார் எனர்ஜி அப்படின்றது வந்து சோலார் பவர் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் சோலார் லைட்டை வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து சோலார் பவர் அப்படின்றது. எய்தர் டைரக்ட்லியாக எப்படி டைரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோ வோல்டாயிக்ஸ் அது மூலமாக பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இன்டைரக்டாக பண்ணும்போது கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவராக வந்து அதை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மாற்றுறது இன்டைரக்டாக மாற்றுறதுன்னு பிரிக்கிறாங்க. அப்போ கான்சன்ட்ரேட்டட் சோலார் பவர் சிஸ்டம் அப்படின்றது வந்து லென்ஸ் அண்ட் மிரர் வந்து யூஸ் ஆகும். ட்ராக்கிங் சிஸ்டம் டு ஃபோக்கஸ் ஆன் லார்ஜ் ஏரியா ஆஃப் சன்லைட் அண்ட் இன்டு ஸ்மால் பீம். சின்ன பீமில் வந்து ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபுல்லாக இருக்கிற எனர்ஜிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லென்சஸ் மூலமாக மிரர் மூலமாக கேப்சர் பண்ணி ட்ராக் பண்ணுறதா வந்து இதில் வந்து வருது. ஃபோட்டோ வோல்டாயிக் அப்படின்றது வந்து கன்வெர்ட் லைட் இன்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க யூஸிங் ஃபோட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட் மூலமாக. அடுத்தது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. அது கீழே ஹை குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இதோட ஹை குவார்ட்டர் SECI அப்படின்றாங்க. அடுத்தது மாஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் சோலார் தெர்மல் எனர்ஜி ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்குது. இது வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட், கமர்ஷியலைசேஷன், யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இன் டொமஸ்டிக்கு, இன்ஸ்டிடியூஷனல், இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்குது. சோலார் பவர் அப்படின்றது வந்து யூஸ்ட் இன் வாட்டர் ஹீட்டர்ஸில், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ட்ரையருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு, குக்கிங், பம்பிங், வாட்டர் பவர் ஜென்ரேஷன், ஃபோட்டோ வோல்டாயிக் செல்ஸ் அண்ட் சலூன் பார்ட் இதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகுது. எங்கே மேஜர் சோலார் பவர் பிளான்ட்ல ப்ரொடியூசர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திர பிரதேஷில் செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குஜராத்தில், ராஜஸ்தான், மகாராஷ்டிரன், மத்திய பிரதேஷில் வந்து மேஜர் சோலார் பவர் ப்ரொடியூசர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து விண்ட் எனர்ஜி. விண்ட் எனர்ஜி அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஏராக இருக்குது. ஃபுல்லாக அந்த பிளேடு மூலமாக ஃபேன் இருக்குல்ல, ஃபேன் அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான். ஏர் ஃப்ளோ யூஸிங் ஏ விண்ட் டர்பைன் மூலமாக. இது வந்து சீப் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்குது. பவர் ஃப்ரம் த விண்ட்மில் வந்து யூஸ்டு ஃபார் பம்பிங் வாட்டர் அண்ட் டு செயில் ப்ராப்பல் ஷிப்ஸு. அடுத்த விண்ட் பவர் அப்படின்றது வந்து பிளென்டிஃபுல், ரெனியூவபிளாக இருக்கும், வைட்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், க்ளீன் அண்ட் ப்ரொடியூசஸ் நோ க்ரீன் ஹவுஸ் எமிஷன்லாம் இருக்காது. பிளான்ஸ் ஆக்குபை ஒன்லியா. இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல வந்து செட் பண்ணிடலாம். அதோட பேஸ் மட்டும் தான் தரையில் இருக்கும், மீதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து டாப்பில் தான் இருக்கும்.
நிறையா பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு வந்து லார்ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் விண்ட் டர்பன்ஸ் வந்து கண்ட்ரியில் இருக்குது. எங்கன்னா ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி கிட்ட லார்ஜஸ்ட்டாக இருக்குது. விண்ட் ஃபார்ம் வந்து கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் லொக்கேஷனில் வந்து வேர்ல்ட்லேயே இருக்கிறது இங்கே மட்டும்தான். அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் விண்ட் பவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1986 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு விண்ட் ஃபார்ம் அப்படின்றது வந்து கோஸ்டல் ஏரியாவில் வந்து குஜராத்தில் உள்ள கோஸ்டல் ஏரியாஸில் வந்து வச்சாங்க, ஓக்கா அப்படின்றது. மகாராஷ்டிராவில் வந்து ரத்னகிரி, தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 55 கிலோவாட்ஸ் பார்த்திங்கன்னா வெஸ்டாஸ் விண்ட் டர்பைன்ஸ் வந்து இருக்குது. கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ் இன் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட்டாக இருக்கிறாங்க. விண்ட் பவர் கெப்பாசிட்டி வந்து இன்ஸ்டால் பண்ணுற கண்ட்ரிஸ் அப்படின்றதுல வந்து 4th பிளேஸில் வந்து வேர்ல்டுலே இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி அது வந்து NIWEன்னு சொல்லுவாங்க, சென்னையில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போனா 1998. இது வந்து ஒரு ஆட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது அண்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலாக இருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் எனர்ஜி அவங்களுக்கு கீழே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலாக தான் அவங்க இருக்கிறாங்க. NIWEயோட மெயின் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது அண்ட் சர்டிஃபிகேட் பண்ணுறது. இதான் வந்து மெயினான அவங்களோட ரோலாக வந்து இருக்குது. அடுத்தது பயோமாஸ் எனர்ஜி அப்படின்றது வந்து அப்டைன்டு த்ரூ பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய அனிமல் டங், கவு டங், இந்த ஆட்டுப்புழுக்கு அதெல்லாம் பார்த்துருக்கோம்ல அது. அதுக்கப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு, வாட்டர் ஹயாச்சித்தின், அடுத்தது வந்து அக்ரிகல்ச்சர் ரெசிடியூஸ், சிட்டி வேஸ்ட், இது மூலமாக க்ரியேட் ஆகிற அந்த பயோ எனர்ஜி தான் பார்த்தீங்கன்னா பயோமாஸ் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இது வந்து க்ளீனாக இருக்கும், அதே மாதிரி சீப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக வந்து இருக்கும். எனர்ஜி டெரைவ் ஃப்ரம் பயோமாஸை வந்து மோஸ்ட்லி டொமஸ்டிக் பர்பஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய வந்து ஒரு பீம் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக அந்த கிணறு மாதிரி இருக்கும். அதில் ஃபுல்லாக இந்த மாட்டு சாணம் வந்து கொட்டுவாங்க. ஒன்ஸ் வந்து இத்தனை கூடன்னு கொட்டினோம்னா இவ்வளோ கேஸ் வந்து கிடைக்கும், அதை வச்சு அடுப்பு எரிப்பாங்க. அடுத்தது வந்து டைடல் வேவ் எனர்ஜி. இது வந்து 2 மெயின் ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது. இதில் வேவ் எனர்ஜின்னு பார்க்கும்போது ஓஷன் எனர்ஜியில் வந்து 2 மெயின் ரிசோர்ஸ் வந்து இருக்கும். ஒன்று ஓஷன் டைடுன்னு ஒன்று, ஓஷன் வேவ் அப்படின்றது ஒன்று. அப்போ கல்ஃப் ஆஃப் காம்பே அப்படின்றது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சூட்டட் ஏரியாவாக டைடல் எனர்ஜிக்கு வந்து இருக்குது. இதுக்கப்புறம் வந்து கல்ஃப் ஆஃப் கட்ச் வந்து 1000 மெகாவாட்ஸில் இருக்குது. அதே மாதிரி சுந்தர்பன்ஸ் அப்படின்றது வந்து 100 மெகாவாட்ஸ் வந்து டைடல் வேவ் எனர்ஜி வந்து கொடுக்குது. வேவ் எனர்ஜி பிளான்ட் வந்து 150 கிலோவாட்ஸுங்கிறது மேக்ஸிமமாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா விடிங்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் திருவனந்தபுரத்தில். அனதர் பிளான்ட் ஆஃப் திஸ் டைப் வந்து எங்கே வந்து இருக்குது அப்படின்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது என்னென்னா ஆக்டிவிட்டீஸ் விச் கன்வெர்ட் ரா மெட்டீரியலை வந்து ப்ராசஸ்ட் அண்ட் ஃபினிஷ்டு மெட்டீரியல் ப்ராடக்டாக கொடுக்கறது தான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி அப்படின்றது. இது வந்து வேல்யூ ஆடட் செக்டார்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் சோர்ஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல் வந்து கிளாசிஃபிகேஷன் பிரிச்சிருக்காங்க. ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்னு. அப்போ ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ரா மெட்டீரியல்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டார்லேருந்து கிடைக்கும். அப்போ இதுக்கான கீழே இருக்கிறதோட என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது காட்டன் இண்டஸ்ட்ரி, காட்டன் டெக்ஸ்டைல் அப்படின்றது வந்து இது கீழே வருது. டெக்ஸ்டைல் அப்படின்றது வந்து ப்ராட் டேர்மாக இருக்குது. காட்டன், ஜூட்டு, உல், சில்க், சிந்தட்டிக் ஃபைபர் டெக்ஸ்டைல் இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த செக்டார் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே 2nd லார்ஜஸ்ட்டாக வந்து இருக்குது வேர்ல்டு லெவலில். ஃபஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் மில் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஃபோர்ட் க்ளோஸ்டரில் கொல்கட்டாவில் 1818 அப்போ ட்ரெடிஷ்னல் செக்டார் அப்படின்னு பார்க்கும்போது ஹேண்ட்லூமு, ஹேண்டிகிராஃப்ட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்மால் பவர் லூம் யூனிட் இதெல்லாம் வந்து இருக்குது. பிக்கஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸில், செமி அர்பன் ஏரியாஸில் வந்து இதில் வந்து இருக்கிறாங்க. அடுத்தது கரண்ட்லி இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டனில் இருக்காங்க. அதே மாதிரி லார்ஜஸ்ட் லூம் ஆர்க் அண்டு ரிங் ஸ்பிண்டில்ஸ் வந்து இந்த வேர்ல்டில் வந்து 3rd பிளேஸில் வந்து இருக்குது. அட் ப்ரெசண்ட்டில் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து லார்ஜஸ்ட் ஆர்கனைஸ்டு மாடர்ன் இண்டஸ்ட்ரியாக இந்தியாவில் வந்து இருக்குது. கின்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த பஞ்செல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஃபுல்லாக அந்த தாத்தா பறந்து போகிறான்னு சொல்லி கூட சின்ன பிள்ளையில் விளாண்டுருப்போம். விதையோடு சேர்ந்த மாதிரி இருக்கும் அது அந்த பஞ்சு. அந்த விதையை வந்து அந்த காட்டன்லேருந்து எடுக்கிறது, செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் பார்த்திங்கன்னா கின்னிங் அப்படின்றது. அடுத்தது
ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டெக்ஸ்டைல் மில் அப்படின்றது வந்து மும்பைக்கு பக்கத்தில் இருக்குது, மும்பை சுற்றி தான் இருக்குது. மும்பை அப்படின்றது பார்த்திங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அடுத்தது presence ஆஃப் black காட்டன் சாயில் இன் மகாராஷ்டிரா, ஹுமிட் கண்டிஷன் தேவைப்படுது, presence ஆஃப் மும்பை போர்ட்டு, அவைலபிலிட்டி ஆஃப் ஹைட்ரோ பவர், குட் மார்க்கெட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினான டெவலப்டு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து மும்பையில் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த பிக்சர் கடைசியாக பார்க்கலாம். அடுத்தது மேஜர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்லாம் வந்து எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடில் வந்து இருக்குது. கோயம்புத்தூர் அப்படின்றது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே வந்து 200 மில்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 435 பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 மில்ஸ் வந்து இருக்குது. மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர்லாம் பார்த்திங்கன்னா மேஜர் காட்டன் டெக்ஸ்டைல் சென்டர்ஸ் தான் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டு ஸ்டேட்டில் இருக்காங்க. ஜூட் டெக்ஸ்டைல், ஜூட் அப்படின்றத வந்து சாக்கில் சொல்லுவாங்க. லோ ப்ரைஸ்டு ஃபைபராக இருக்கும். மெயின்லி பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்க்காக யூஸ் ஆகுது. கன்னி பேக்ஸ்லலாம் ஜூட் அப்படின்றது வந்து பிளெண்டட் வித் காட்டன் அண்ட் உல் டு ப்ரொடியூஸ் டெக்ஸ்டைல்ஸ். அடுத்தது வந்து செகண்ட் இம்பார்ட்டண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக இந்தியாவில் இருக்குது. காட்டன் ஃபஸ்ட்டில் இருக்குது, செகண்டில் வந்து ஜூட் இருக்குது. ஜூட் அப்படின்றது வந்து கோல்டன் ஃபைபர்னுவாங்க, விச் மீட்ஸ் ஆல் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் குட் பேக்கிங். நேச்சுரலாக இருக்கும், ரெனியூபிளாக, பயோடிகிரேடபிளாக இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஜூட் மில் இந்தியாவில் வந்து ரிஷ்ரா, கல்கத்தாக்கு நிகர், அதுக்கு பக்கத்தில் 1854 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யாருன்னா இங்கிலீஷ்மேன் ஜார்ஜ் ஆக்லாண்ட், அவர் தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்தியா டாப்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரா ஜூட் அண்ட் ஜூட் ப்ராடக்ட்ஸில் வந்து இருக்குது. அதே மாதிரி செகண்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஜூட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து செகண்டில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பங்களாதேஷ்க்கு அப்புறமேட்டு செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. இப்போ ஜூட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து கன்னி பேக்ஸ், கேன்வாஸ், பேக் ஷீட்டு, ஜூட் வெப்பு, கார்பெட்டு, அதே மாதிரி காடேஜ், ஹெசன்ஸ், அதுக்கப்புறமேட்டு ட்வென், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜூட் அப்படின்றது வந்து யூஸ் இன் பிளாஸ்டிக் ஃபர்னிச்சர்லேயும் கூட யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்சுலேஷன் ப்ளீச்டு ஃபைபர்ஸ் டு பெண்ட் உல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ மிக்ஸ்டு வித் காட்டனோட மிக்ஸ் பண்ணி டெக்ஸ்டைல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கார்பெட்டு, பிளாங்கெட்டு, போர்வை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மேஜர் குளூருக்கு பார்த்திங்கன்னா கம்பளி அதெல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வருது இதெல்லாம் தான். அடுத்தது மேஜர் ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால், எங்கன்னா ஹூக்ளி ரிவர் அந்த சைடில் 6 மீட்டர்ஸ் கிட்ட அந்த கொல்கத்தாவை சுற்றி, திட்டகர், ஜகதட், பட்ஜி, அதுக்கப்புறமேட்டு வந்து ஹரா, பிரதேஷ்வரா, இதெல்லாம் வந்து சீஃப் சென்டர்ஸ் ஆஃப் ஜூட் இண்டஸ்ட்ரியாக இருக்கிறாங்க. இப்போ வேறு என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திர பிரதேஷ், பீகார், உத்தரப்பிரதேஷ், அசாம், சத்தீஸ்கர், ஒடிசாலாம் வந்து ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியாஸாக வந்து இருக்கிறாங்க. CSTRI அப்படின்றது வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக இருக்கிறாங்க. எதுக்காகனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், R&Dன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிலேட்டட் டு சில்க் டெக்னாலஜிக்கான ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்காங்க. CSTRI அப்படின்றது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1983ல் சென்ட்ரல் சில்க் போர்டு ஆஃப் இந்தியா தான் பார்த்திங்கன்னா இது கீழே வருது. சென்ட்ரல் சில்க் போர்டு அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து இருக்குது. அடுத்தது வந்து சில்க் இண்டஸ்ட்ரி, இந்தியா வந்து வெல் நோன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க். அதிகமாக இந்தியா வந்து ரொம்ப வந்து ஃபேமஸானது வந்து சில்க்குக்காக தான். இந்தியா அப்படின்றது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக ரா சில்க் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைனா இருக்குது. கர்நாடகா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க்கு. அதர் மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் சில்க்குன்னு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால், ஜம்மு காஷ்மீர், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அசாம் அண்ட் தமிழ்நாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே அதிகமாக இருக்குது. ஆஃபீஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கமிஷனர் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ் வந்து நான் பார்ட்டிசிபேட்டிங் ஆஃபீஸ் வந்து 20th நவம்பர் 1975 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இருந்துச்சு. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உத்யோக் பவன், நியூ டெல்லியில் வந்து இருக்குது. அடுத்தது சுகர் இண்டஸ்ட்ரீஸ். சுகர் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சுகர் கேன், சுகர் பீட், அது மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது சுகர் அப்படின்றது. இந்தியாவில் வந்து சுகர் கேன் அப்படின்றது வந்து மெயின் சோர்ஸாக வந்து இருக்கிறது சுகர்.
செகண்ட் லார்ஜஸ்ட் ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரியாக இந்தியா இருக்குது. ஃபஸ்ட்டு காட்டன் இருக்குது, செகண்ட் வந்து ஆக்ரோ பேஸ்டில் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகராக இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரேசில். சுகர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் லொக்கேட்டட் நியர் த சுகர் கேன் எங்கெல்லாம் வந்து க்ரோ ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணிக்க முடியும், டிரான்ஸ்போர்ட்டும் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சுகராக இருக்கிறாங்க. அடுத்தது 50% ஆஃப் கண்ட்ரிஸ் டோட்டல் பார்த்திங்கன்னா இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. மேஜர் ப்ரொடியூசர்ஸ்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பீகார், பஞ்சாப், குஜராத், ஹரியானா அண்ட் மத்திய பிரதேஷ். இந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் சுகர் மில்ஸும் அதே மாதிரி சுகர் ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க. அடுத்தது இது வரைக்கும் பார்த்தது ஆக்ரோ பேஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஃபாரஸ்ட் பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியலான பேப்பர், லாக், ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இதெல்லாம் வந்து சர்டன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. அதில் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசஸ் நியூமரஸ் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து இருக்குது. ஷீட் பேப்பர், பேப்பர் பாக்ஸு, அதுக்கப்புறம் டிஷ்யூஸ், பேப்பர் பேக், ஸ்டேஷ்னரி என்வெலப்பு, பிரிண்டட் பேப்பர் ப்ராடக்ட்டு, புக்கு, பீரியோடிக்கல்ஸ், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து வருது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வுட் அப்படின்றது ஒரு பிரின்சிபல் ரா மெட்டீரியலாக வந்து இருக்குது பேப்பர் மேக்கிங்க்கு. எக்ஸ்பெஷலாக நியூஸ் பிரிண்ட் அண்ட் ஹை கிளாஸ் பிரிண்டிங் பேப்பர்ஸ் வந்து இருக்குது. பேப்பர் அப்படின்றது ஒரு ப்ரீ ரெக்வசிட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸிக்காக இருக்குது, மெயின் ஃபீல்டாக வந்து இருக்குது. இதான் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் இருக்கிறது. ஃபஸ்ட்டு பேப்பர் மில் ஆஃப் இந்தியா வந்து எப்போ இருந்துச்சுன்னா 1812 வந்து செரம்பூர், வெஸ்ட் பெங்காலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பாருங்கள், த ஃபஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1867 வந்து யார் செட் பண்ணான்னா ராயல் பெங்கால் பேப்பர் மில் வந்து பலிகஞ்ச், கொல்கத்தாக்கு நியர் வந்து இவங்க வந்து செட் பண்ணாங்க. இப்போ ரா மெட்டீரியல் ஃபார் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்றப்போ வுட் பல்ப்பு, பேம்பூ, சாலை, சாபாய் கிராஸு, வேஸ்ட் பேப்பர், பகீஸ். இப்போ வந்து இதில் பாருங்கள், அந்த சுகர் கேன்லாம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சுகர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த சுகர் கேனோட ஃபுல்லாக அந்த சக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி கொடுப்பாங்க. அதில் மூலமாக பார்த்திங்கன்னா பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. அடுத்து வேறு என்னென்னா பேம்பூ மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அந்த மாதிரி டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பேப்பர் கண்ட்ரிலேயே இருக்குது. அதே மாதிரி வேறு யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மத்திய பிரதேஷ், ஒடிசா, தமிழ்நாடு. நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில் வந்து NEPAன்னு வாங்க, நேபா நகரில் இருக்குது. அது புர்ஹன்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து மத்திய பிரதேஷில். மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், ஆக்ரோ பேஸ்டு பார்த்துட்டோம், ஃபாரஸ்ட் பேஸ்டு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். அப்போ மினரல் பேஸ்டு அப்படின்னு பார்க்கும்போது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக பிரியுது. அப்போ வந்து மேஜராக வந்து ரா மெட்டீரியல்ஸை பொறுத்து வந்து இருக்குது. அப்போ மேஜர் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்து பேசிக் மெட்டலாஜிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்றாங்க. இட் இஸ் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்குது, யூஸ் அஸ் அ ரா மெட்டீரியல் பை த ஹோஸ்ட் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸால் ரா மெட்டீரியலாக வந்து யூஸ் பண்ணப்படுது. அடுத்த செவரல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இன்ஜினியரிங், ஹெவி மிஷின்ஸு, மிஷின் டூல்ஸ், ஆட்டோமொபைல் லோக்கோமோட்டிவ்ஸ், ரயில்வே எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி யூஸ் அயன் அண்ட் ஸ்டீல் வந்து என்னவோ ப்ரைமரி ரா மெட்டீரியலாக வந்து இவங்களாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி ஆஃப் கண்ட்ரி வந்து ஃபுல்லாக வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கான மெயினாக வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் டு ப்ரொடியூஸ் ஸ்டீல் அண்ட் அயன் யூனிட் வந்து போர்ட் நோவாவில் வந்து இருக்குது. போர்ட் நோவாவில் வந்து தமிழ்நாட்டில் 1830. போர்ட் நோவா அப்படின்றது பார்த்திங்கன்னா பரங்கிப்பேட்டைன்னு நினைக்கிறேன் தமிழில், எனக்கு கரெக்டாக தெரியல. அது பரங்கிப்பேட்டை தான் வந்து போர்ட் நோவா அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதில். அடுத்தது மாடர்னைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்றப்ப எப்போ வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து 1907 வந்து இருந்துச்சு. வித் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டாட்டா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி வந்து சக்ஷியில். இப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ஷெத்பூர் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து இருந்துச்சு. மாடர்னைஸ்டு அயன் அண்ட் ஸ்டீலாக வந்து இருக்குது. மெயின்லி கான்சன்ட்ரேட்டட் இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா இந்த இடத்துல வந்து இருக்கும். ப்ராக்சிமிட்டி டு த கோல் ஃபீல்டு வந்து எங்கெல்லாம் இருக்குன்னா
ஜாரியா, ராணிகஞ்ச், பொக்காரோ, கரன்பூரா இதெல்லாம் வந்து இருக்குது. அயன் ஓர் மைன் எங்கே இருக்குன்னா மயூர்போஞ்ச், கியான்ஜார், புரோனா அப்படின்ற அந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அயன் ஓர் வந்து இருக்குது. அயன் ஓர் மைன்ஸ்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் டெபாசிட் ஆஃப் லைம்ஸ்டோன், டோலமைட், மேங்கனீஸ் அண்ட் சிலிக்கான் வந்து கிடைக்கிது. இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் கிடைக்கிது. அடுத்தது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் டொமஸ்டிக் மார்க்கெட் ஃபார் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங்கான மெயினானதாக வந்து இருக்குது. அடுத்தது குளோபல் ஆட்டோமேட்டிவ் செயினாக இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைனமிக் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் இன் இந்தியா. அடுத்த ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது 1947 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யாருன்னா ப்ரீமியர் ஆட்டோமொபைல்ஸ் லிமிட்டட்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து எங்கன்னா கொர்லா, மும்பையில் வந்து. அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் மோட்டார் லிமிடெட் வந்து உத்தர்பரா கொல்கத்தாவில் 1948. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சராக இருக்குது. 2 வீலர்ஸ் இருக்குது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், பேசஞ்சர் கார், ஜீப்பு, ஸ்கூட்டி, அதுக்கப்புறம் ஸ்கூட்டர்ஸ், மோட்டார் சைக்கிள், மொப்பெட், 3 வீலர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ மேஜர் சென்டர்ஸ்லாம் எங்கெல்லாம் இருக்குது இந்த ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை, சென்னை, ஜம்ஷெத்பூர், ஜபல்பூர், கொல்கத்தா, பூனே, நியூ டெல்லி, கான்பூர், பெங்களூரு, சதாரா, லக்னோ அண்ட் மைசூரு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. சென்னை அப்படின்றத பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறையா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வந்து அதிகமாக இங்கே இருக்குது. அதே மாதிரி அது சம்மந்தமான அலைடு இண்டஸ்ட்ரீஸும் வந்து இந்த சென்னை சிட்டியை சுற்றி இருக்கிறதுனால இதை வந்து டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை சொல்கிறாங்க. அடுத்தது டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. அடுத்தது வந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கிறாங்க இந்தியாவில். ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபாரின் கார் கம்பெனிஸ்னு சொல்லக்கூடியது வந்து மெர்சிடிஸ் பென்ஸ், ஃபியட், அதுக்கப்புறம் ஜென்ரல் மோட்டார்ஸ், டொயாட்டோ. அடுத்தது ரீசன்ட் என்ட்ரி ஆஃப் பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சர்ஸ் வந்து BMW, ஆடி, வாக்ஸ்வேகன், வோல்வோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஒன்னாக வந்து இருக்குது. டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலாண்ட், ஈச்சர் மோட்டார். அடுத்தது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஃபோர்ட் மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் இந்தியன் கம்பெனிஸாக இருக்காங்க. விச் மேனுஃபேக்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸை வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்தது மேன், ஐடிஇசி, மெர்சிடிஸ் பென்ஸ், ஸ்கானியா, ஹூண்டாய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸாக இருக்காங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் கம்பெனி வெஹிக்கிள்ஸ் வந்து இவங்க இருக்காங்க. அடுத்தது 2 வீலர் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது வந்து இந்தியன் கம்பெனிஸ் வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டாமினன்ட் ரோலாக இருக்காங்க இந்தியாவையே சேர்ந்த அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ, பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் இவங்கெல்லாம் வந்து 2 வீலர் மேனுஃபேக்சரிங்கில் வந்து இருக்காங்க. அடுத்தது இந்த டேப்லெட் காலம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன பிளேஸில் எந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோட மெயின் ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, டிஸ்கோ அப்படின்வாங்க, ஜம்ஷெத்பூர், ஜார்க்கண்டில் 1911 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ப்ராடக்ட் வந்து பிக் அயன். அடுத்தது இந்தியன் அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, IISCO அப்படின்றது வந்து பர்ன்பூரில், ஹிராப்பூர், குல்டி அண்ட் வெஸ்ட் பெங்காலில் வந்து இருக்குது. 1972 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பிக் அயன் அண்ட் க்ரூட் ஸ்டீல் விஸ்வேஸ்வராயா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட், VISL அப்படின்றது வந்து பத்ரவாதி, கர்நாடகாவில் 1923 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. அலாய் அண்ட் ஸ்பாஞ்ச் ஸ்டீல். ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட், HSL அப்படின்வாங்க, கொலாபரேட்டட் வித் ரஷ்யன் கொலாபரேஷனோட ஆரம்பிக்கப்பட்டது. பிலாய், சத்தீஸ்கரில் 1957 ரயில்வே எக்யூப்மெண்ட் அண்ட் ஷிப் பில்டிங்லாம் வந்து இங்கே நடக்குது. அடுத்து ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் வந்து HSL, இது வந்து ஜெர்மனியோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ரூர்கேலா, ஒடிசாவில் 1965 ஹாட் அண்ட் கோல்டு ரோல்டு ஷீட் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து கேல்வனைஸ்டு ஷீட் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிளேட் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் அப்படின்றது வந்து HSL யுனைடெட் கிங்டத்தோட UKவோட கொலாபரேஷன் கீழே துர்காப்பூர், வெஸ்ட் பெங்காலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1959. அலாய் ஸ்டீல், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், அதே மாதிரி ரயில்வே எக்யூப்மெண்ட்லாம் இங்கே கிடைக்கிது.
அடுத்து ஹிந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் HSL கொலாபரேஷன் வித் ரஷ்யாவோட பொக்காரோ ஜார்க்கண்டில். அடுத்தது 1972 பார்த்தீங்கன்னா ஸ்லெட்ஜ் அண்ட் ஸ்லாக் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது சேலம் ஸ்டீல் லிமிடெட் வந்து சேலம் தமிழ்நாடு 1982 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட். விஜயநகர் ஸ்டீல் பிளான்ட் வந்து தொர்னாகல் கர்நாடகாவில் 1994 ஃப்ளாட் ஸ்டீல் அண்டு லாங் ஸ்டீல் வந்து இங்கே இருக்குது. விசாகப்பட்டினம் ஸ்டீல் பிளான்ட் வந்து VSP அப்படின்வாங்க. விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில் 1981 ஹாட் மெட்டல் வந்து இங்கே இருக்குது. அப்போ மேஜர் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், சாஃப்ட்வேர் அண்ட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவிலலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். சாஃப்ட்வேர் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த TCS அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் எல்லாமே. இந்த சாஃப்ட்வேர் அப்படின்றப்ப TCS, CTS மற்ற அந்த IT ஃபீல்டு எல்லாமே வரும். இதில் பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்குறது வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. யூஸ்டு ஃபார் பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், யூட்டிலைசேஷன். இதுக்காக மெயினாக ஹெவி எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்டாக இருக்குது. டர்பைன்ஸ் ஃபார் ஸ்டீம் அண்ட் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டுக்கான டர்பைன்ஸ்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறது. பாய்லர்ஸு, தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கான அந்த பாய்லர் ரெடி பண்ணி கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸ்விட்ச் கியர்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து ரெடி பண்ணுறாங்க ஃபுல்லாக. சீஃப் ப்ராடக்ட்ஸாக வந்து இருக்குது இண்டஸ்ட்ரீஸ்க்கு. மேஜர் இம்பார்ட்டன்ட் கம்பெனி வந்து இந்த ஃபீல்டில் இருக்குது அப்படின்றப்ப பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட், பெல் அப்படின்வாங்க. இந்த பிளான்ட் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹரித்வார், ஹார்ட்வேர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போபால், ஹைதராபாத், ஜம்மு, பெங்களூரு, ஜான்சி, திருச்சிராப்பள்ளி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. இண்டஸ்ட்ரி கவர்ஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ளூடிங் டெலிவிஷன் ஷீட்டு, அடுத்து டிரான்சிஸ்டர் செட், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ், செல்லுலார், டெலகிராம், கம்ப்யூட்டர் அண்ட் வயர்டு எக்யூப்மெண்ட் ஃபார் போஸ்ட் அண்ட் ரயில்வே, டிஃபென்ஸ் அண்ட் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு டிவி வேணுமா அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ என்ன டிவி வேணுமோ அதை சொல்லி வாங்கிக்கிறோம். அப்போ ரெடி பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து அவங்களே ரெடி பண்ணுறாங்களா, இல்லை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடம். மேலே இருக்க அந்த பாக்ஸ் வந்து ஒரு இடத்துல ரெடி ஆகும், உள்ளே இருக்க அந்த ஸ்க்ரூஸ் ஒரு இடத்துல, மதர் போர்டோட அந்த பிளேட் ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகும். அப்போ அந்த பெல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் இந்த பாய்லர்ஸ், தெர்மல் பவருக்கு யூஸ் பண்ணுற பாய்லர்ஸ்லாம் இங்கே வந்து ரெடி ஆகுது அப்படின்றாங்க. அடுத்தது பெங்களூரும் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் குட்ஸாக இருக்குது. அதனால தான் பெங்களூரை எலக்ட்ரானிக் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் எலக்ட்ரிக் குட்ஸ் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஹைதராபாத், டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, கான்பூர், பூனே, லக்னோ, ஜெய்ப்பூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இருக்குது. மேக் இன் இந்தியா ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா 2014 அப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துச்சு. மேஜர் ஹப் ஃபார் குளோபல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங். மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபைனான்ஸ்டு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. எஃபிஷியன்ட் ஐடி அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டட் சொல்யூஷன்ஸாக இங்கே இருக்கிறாங்க. இந்தியன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரெமெண்டஸ் சக்ஸஸ் ஃபார் எமர்ஜிங் எக்கனாமி வளர்ச்சிக்கான மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்றது 1970 வந்து நடந்துச்சு. எப்போ அப்படின்னா டிசிஎஸ்னு சொல்லக்கூடிய டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து அப்போ தான் என்ட்ரு ஆகுறாங்க. அப்போலேருந்து வந்து ஒரு நல்ல வளர்ச்சி வந்து கிடைக்கிது. அலாங் வித் திஸ் எல்என்டி, இன்ஃபோடெக், ஐஃப்ளெக்ஸ், அசென்ச்சர், காக்னிசன்ட், அடுத்தது கேலக்ஸி சொல்யூஷன், இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஐடிசி, இன்ஃபோடெக் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேஜர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸாக நம்ம கண்ட்ரீஸில் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மோர் தென் 500 சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இருக்குது இந்தியாவுக்குள்ளே. எக்ஸ்போர்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸ் நியர்லி டு 95 கண்ட்ரீஸ்க்கு பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ மெயின் சென்டர்ஸ் ஆஃப் ஐடி பார்க்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூரு, மைசூர், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், மும்பை, பூனே, இந்தூர், காந்திநகர், ஜெய்ப்பூர், மொஹாலி அண்ட் ஸ்ரீநகர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி பார்க்ஸ் வந்து இருக்குது. அப்போ இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட மேஜர் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஷார்ட்டேஜ் அண்டு ஃப்ளக்சுவேஷன் இன் பவர் சப்ளைஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறது, கம்மியாக கிடைக்கிது. அது நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்ட். ஒரே சமயத்தில் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வைக்கணும்னா அங்கே வந்து லேண்ட் அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது.
அடுத்து புவர் ஆக்சஸ் ஆஃப் கிரெடிட், ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் borrowed லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபரர்ஸ் வந்து கிடைக்க மாட்டாங்க, அதிகமான அமௌண்ட்டு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்டு வொகேஷ்னல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ், ஒரு எம்ப்ளாயீஸ் எடுக்கணும்னா அவங்களுக்கான ட்ரைனிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும். அப்படின்றப்ப வந்து எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியாது. கார்ப்பரேட் லிவிங் கண்டிஷன் நியர்பை ஏரியாஸ் அண்ட் எஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ மெயினாக வந்து என்ன இருக்குதுன்றப்ப சேலஞ்சஸ்க்கான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். ஜிடிபி அண்ட் பர் கேபிட்டா இன்கம் போதுமானதாக கிடைக்காம இருக்கிறது. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், எக்ஸ்போர்ட்டு, ஆண்டர்ப்ரன்யூர்ஷிப். அடுத்தது பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், திருப்பி எக்ஸ்போர்ட், ஆண்டர்ப்ரன்யூர்ஷிப். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாப் கிரியேஷன், வெல்த் கிரியேஷன் அண்ட் சேலஞ்ச் சொல்லிட்டு சும்மா அந்த சேலஞ்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க மெயினாக. இப்போ அந்த மேலே இருக்க அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துக்கலாம். சாஃப்ட்வேர் அப்படின்றது எங்கெங்கே இருக்குது அப்படின்றப்போ அடுத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கார் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்றப்ப நம்ம தமிழ்நாட்டில் பாருங்கள் 3மே வந்து இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸு, பெல்லு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளாக. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றப்ப வந்து கார் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறப்ப சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும். அதுக்கப்புறமேட்டு ரெனியூபிள் ரிசோர்ஸ், அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்கள் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவிலலாம் எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காட்டன் வந்து இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் காட்டன், சில்க்கு, அயனு, சுகர், பேப்பர் எல்லாமே வந்து இருக்குது. மற்ற இடத்துல சும்மா வந்து ஸ்கேட்டரான மாதிரி இருக்குது, நம்ம இதில் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பிக்சர் விட்டுருப்பேன், ரெனியூபிள் ரிசோர்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பிக்சர் தான் ரெனியூபிள் ரிசோர்ஸஸ் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டு ஃபார்ம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஆரல்வாய் மொழி அதெல்லாம் படித்தோம். சோலார் பேனல், அதுக்கப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட்டு, அடுத்த டைடல் வேவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒன் வேர்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்மரி அப்படின்றது வந்து அது என்னென்ன அப்படின்றது சும்மா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அவ்வளோதான். மேட்ச் த ஃபாலோயிங். இன்றைக்கி வீடியோவில் யூனிட் 2ஓட பார்ட் 2 வீடியோ இது. பார்ட் 1 வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.